நீங்க கும்பராசியா? அதுலயும் அந்த சதயம் நட்சத்திரமா? அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கூட்டத்துல நின்னாலும் தனியா தெரியற ஒரு ரகம் நீங்க. ஆனா இப்போ டைம் கொஞ்சம் டல்லா இருக்கே, எதை தொட்டாலும் இழுபறியா இருக்கேன்னு கவலைப்படுறீங்களா? கவலைய விடுங்க, மேட்டருக்குள்ள போவோம். சதயம் நட்சத்திரம்னாலே அது ராகுவோட ஆதிக்கம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குணம் என்னன்னா, நீங்க ஒரு புரியாத புதிர். மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்களால கூட சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. செம்ம ஷார்ப் மைண்ட் உங்களுக்கு. எதையும் ஒரு நிமிஷத்துல கிரகிச்சுப்பீங்க. மத்தவங்களுக்காக அதிகமா யோசிப்பீங்க. ஆனா அதே சமயம் என் வழி தனி வழின்னு யாரோட தலையீடும் இல்லாம இருக்குதா ஆசைப்படுவீங்க. நீங்க ஒரு சைலண்ட் அச்சீவர். ஆனா இப்போ சீன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. சனி பகவான் உங்க ராசியிலே வந்து உட்கார்ந்திருக்கிறதால ஒரு சின்ன வேலையை முடிக்க கூட 4 தடவை அலைய வேண்டியிருக்கும். நாம ஒன்னு நினைக்க அது ஒன்னு நடக்குதேன்னு ஒரு ஃபீல் வரும். தூக்கம் கொஞ்சம் குறையலாம். அப்பப்போ டென்ஷன் எட்டி பாக்கும். ஆனா பயப்படாதீங்க, சனி பகவான் உங்களை கஷ்டப்படுத்தல, உங்களை பக்குவப்படுத்தி மெருகேத்திட்டு இருக்காரு. இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, உங்க ராசியிலேயே இப்போ ராகுவும் இருக்காரு. ஒரு பக்கம் குழப்பம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திடீர்னு ஏதோ ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். சனி பகவான் உங்களை கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் ராகு உங்களை பெரிய லெவல்ல யோசிக்க வைப்பாரு. வெளிநாட்டு தொடர்பு இல்லனா ஆன்லைன் பிசினஸ்ல ஏதாச்சும் ஒரு ஜாக்பாட் அடிக்க கூட சான்ஸ் இருக்கு. ஆனா ஒன்னு பாஸ், ஷார்ட்கட்ல போய் எதையும் பண்ணிடாதீங்க. அதுலதான் பெரிய ரிஸ்கே இருக்கு. இந்த டைமை எப்படி ஈஸியா கடக்கிறதுன்னு கேக்குறீங்களா? ராகு ஒரு பிடியில இருந்து தப்பிக்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனை கும்பிடுங்க. அப்புறம் இந்த நேரத்துல வாயை திறந்தா வம்பு வரும். அதனால கொஞ்சம் கம்முன்னு நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா வீதி ஓரத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு பழைய துணிகளோ இல்ல உணவோ கொடுங்க. சனி பகவான் குஷியாயிடுவாரு. முடிவா ஒன்னு சொல்றேன், சதயம் நட்சத்திரம் ஒரு வெல்ல முடியாத நட்சத்திரம். இப்போ நடக்கிறது ஒரு சின்ன டெஸ்ட் தான். இதுல பாஸ் பண்ணிட்டா அடுத்த சில வருஷம் நீங்க தான் ராஜா. கெத்தா ஹாப்பியா இருங்க. பாய்.